நாங்க எவ்வளவு பேர் வரும் சப்டைட்டில் பார்த்து நீங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்த்து வியந்திருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். லவ் யூ. ஒரு சொல்லணும், ஐ ரியலி யூ ரியலி ஸ்பாயில்ட் மை பிளான். என்னாச்சு? எனக்கு ஐ வாண்டட் டு பேக் திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி, அது எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இப்போ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ரன்னிங், அது எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே என் தலையில தான் இருக்கு. பட் தேவரா ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். அது வந்து அவுட்டோர், அது லலித் மகால் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய். நீங்க ஒரு அரை மணி நேரம் கொடுங்கன்னு தாலி நீங்க தான் கட்டணும். தாலிக்கான சில விஷயங்கள் மாப்பிள்ளைனா சில விஷயம் நீங்க தானே பண்ணணும். அது எதிர்பார்ப்பு இருக்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதுக்கு ஒரு நாள் முன்னாடியா ஷூட்டிங் ஆக்சுவலி விடிய காலைல வந்திருக்காரு. தாலி, வளையல், இவருக்கு வேணுங்கிற ட்ரெஸ், பூ முதல்ல கொண்டு அந்த மேரேஜுக்கு முன்னாடி நாள் மட்டும் நான் தான் போய் எல்லாமே வாங்கியிருக்கேன். இவருக்கு இதெல்லாம் என்னன்னு ஏன்னா நார்மலா கிறிஸ்டின்லாம் தெரியாது. அது ஒண்ணு நிறைய பேர் இல்ல, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பயங்கர பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்களே. இவர் சைஸ் கூட நான் ஷர்ட் இவ்ளோ ஏன் அப்படி இருந்திருக்கீங்க? எனக்கு மர்மமாவே இருக்கு. இவர் தான் சொன்னாரே, இவர் ஜஸ்ட் லைக் தட் பாத்துக்கலாமா அந்த மாதிரி. அது கரெக்ட் சங்கீதா. ஆனா ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஐயா? என்னங்க பண்ண முடியும்? இல்ல நடக்காதே, இல்ல இன்னொரு வருஷம் தள்ளி போகும். அதுக்கு வர திட்டு வாங்குவீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் கரெக்ட். ஆனா ஐ திங்க் கேமரா முன்னாடி உங்களுக்கு பயமே இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் நீங்க வந்து தளபதி ஷூட் போது கூட எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. பயம்ன்றது நம்ம ஊரில் மரியாதைக்கும் பயத்துக்கும் இந்த வித்தியாசம் நம்ம முன்னாடி பேசியிருக்கேன். அது ரெண்டுமே வித்தியாசமான விஷயம். எனக்கு மரியாதை இருக்கிறதுனால எனக்கு பயம் இருக்கணும்னு அவசியம். பர்சன் டு பர்சன் வந்து பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருக்கும் பயம். இப்போமா எங்கள் அப்பா இறந்துட்டாரு, 93ல் இறந்துட்டாரு. ஸோ அப்போது அவர் when I was growing up அவர் பார்த்தா அவர்கிட்ட மட்டும் பயம் இருந்தது. வேறு யார்கிட்ட பயம்? சில டீச்சர்ஸ் கிட்ட பயம் இருக்கும். ஏதாவது திட்டுவாங்களே இல்லை ஏதாவது அடிப்பாங்களே, அது மாதிரி அதுக்கு பயம் இருக்கும். அதை தவிர வேறு ஒன்றும் பயம். ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பயங்கரமான ஒரு கண்ணியமான ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் வந்தது. ஒரு ஹீரோயின் பேஸ்ட் மூவியில் அண்ட் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இன்ஸ்பெக்டர். இது எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 சின்ன கதைகள், அந்த 3 சின்ன கதைகள் சேர்ந்து ஒரு கடைசியில் ஒரு ஜாயின் ஆகுது, அந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க. அந்த 3 கதையிலையும் நான் இருக்கேன். இந்த 3 கதையில் ஒன்றில் வந்து நான் வந்து ஒரு குடிகார ஷெஃப்பு, இன்னொன்றில் வந்து ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா இன்னொரு வந்து சீரியஸ்லி இப்படி வந்திருக்கா? எஸ் சீரியஸ்லி. இதுக்கப்புறமா இன்னொன்றில் வந்து நான் வந்து ஐ திங்க் ஐ எம் some working guy, one IT guy or something like that, single IT guy or something like that. 3 stories கடைசியில் சேருது, அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு கை ஆப்ரேஷன் வரும்போது இவ தான் என் கூட தங்கினா, இவ தான் இருப்பா. ஏன்னா எனக்கு அது ஒரு பேக் போன் மாதிரி. ஏன்னா ஹஸ்பண்ட் வேஸ்ட். ஏன்னா பயந்துட்டு எங்கேயோ போய் உட்காருவாரு, அவர் வரவே மாட்டான். அவன் ஆக்சுவலா பயம் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஒரு உரிமையில கலாமாஸ்டர் கிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ திட்டுவா, வேண்டாம். அவ வச்சிருக்கா மனசுல நிறைய வச்சிருக்கா, திட்டுவாவ, வேண்டாம். நீ வந்து எல்லாருக்கும் நிறைய பண்ணிட்ட, இனி உனக்காக நீ இரு, உன் பையன் உன் ஹஸ்பண்ட், அது ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் உன் கூடயே இருக்கோம், உன் கூடயே ட்ராவல் பண்ணுவோம். பிகாஸ் ஃபார் மீ ஷீ இஸ் லைக் அ மதர், ஷீ இஸ் ஜஸ்ட் நாட் அ ஃப்ரெண்ட். என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அவள் இருந்திருக்கா கூட. மாஸ்டர் இவ்வளோ லவ் எல்லாருக்கிட்ட இருந்தும் அளவு கடந்த லவ் வந்துட்டு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருக்குது உங்களுக்கு? அவள் அழமாட்டா, அவளே அழுதாடா, எனக்கு கஷ்டமா இருக்கு.